ஹாய், வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் கீரை பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் பொன்னாங்கண்ணி கீரை எடுக்க வந்திருக்கோம். இது இந்த தோட்டத்து பொன்னாங்கண்ணி, வயல்வெளி பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லுவோம். இதை ஒல்லியாக வளர்த்தியாக இருக்கும் இந்த இலை. இந்த தண்டை மட்டும் கட் பண்ணி வச்சாலே சூப்பராக வளரக்கூடியது. நான் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்த அந்த கீரையில் உள்ள குச்சியை மட்டும் நட்டி வச்சேன். ஒரு 4-5 தான் நட்டு வச்சேன். இப்போ எனக்கு ரெகுலராக கீரை கிடச்சிட்டே இருக்குது. இதுக்கு நம்ம மண்கலவை நான் எப்போயுமே பண்ணுற மாதிரி ஆட்டு உரம், மாட்டு உரம் மட்டும் மண் போட்டு வச்சது தான். சூப்பராக தளைஞ்சி வருது. ரெகுலராக நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி கீரைகள் வச்சோம் அப்படின்னா நம்ம வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். கட்டிங்ஸ் எடுத்து அதாவது ஒரு தொட்டியில் ஒரு கட்டிங்ஸ் வச்சாலே போதும். அந்த கட்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக தளைஞ்சி வந்து பக்கத்து தொட்டி இங்கே பாருங்கள், இது அடுத்த தொட்டி இது எல்லாமே அதுவே ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த இங்கேருந்து அடுத்த தொட்டியிலேருந்து அடுத்த தொட்டி, இந்த மாதிரி அந்த தண்டு போகிற இடம்லாம் வேறு போட்டு சூப்பராக நமக்கு தளைஞ்சி வருது. ஸோ இது எல்லாமே நல்லா ஆர்கானிக்காக விளைய வச்ச ஒரு கீரை தான். இந்த வாரம் ஃபுல்லாகவே நம்ம கீரைகள் நிறைய இருக்குது. அந்த கீரைகளெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் அதில் மஞ்சள் இஞ்சி போட முடியும். அதாவது மஞ்சள் இஞ்சி ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த காலியாக இருக்க தொட்டிகளில் போட்டது தான் இந்த கீரை வகைகள்லாம். சூப்பராக வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம வீட்டில் பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் பண்ண போகிறோம். அதனால் எல்லாம் பறித்து எடுத்தாச்சு. ஒரு முறை பறிச்சுட்டு நீங்கள் அந்த தண்டை மறுபடியும் நீங்கள் நட்டி வச்சிங்க அப்படின்னா தோட்டம் ஃபுல்லாகவே இந்த கீரையை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.